பல்லாவரம் பம்மல் அருகே மாதம் 3 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டு பம்மல் 5வது வார்டு திமுக வட்டச் செயலாளர் அனிஷ்டன் மற்றும் அவரது சகோதரர் ஆகியோர் குவாரி உரிமையாளர், ஓட்டுநர் மற்றும் அவரது மனைவியை தாக்கியுள்ளனர். 3 லட்சம் வசூல் பண்ணுறாங்க. 4 வருஷமா சுமார் 75 லட்சம் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ கடந்த சில தொழில் சரியில்லை, என்னால் கொடுக்க முடியல. இப்போ நான் மாமூல் தர முடியாது, நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். அதுக்கு வீட்டில் வந்து மிரட்டுறாங்க. என்ன எங்கள் அப்பாவே கொலை, இது எங்கள் அப்பா, இது எங்கள் வேலை செய்கிற டிரைவரோட ஒய்ஃபு. வீட்டில் வந்து கொலை மிரட்டல் பண்ணுறாங்க. ஒரு நாள் நைட்டு வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் என்கிட்ட இருக்குது. ஃபோனில் அசிங்கமாக திட்டாரு. இன்றைக்கி காலையில் நேற்று வந்து கேட்டாங்க. நான் 100க்கு ஃபோன் பண்ணேன், லொக்கேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் கம்ப்ளைண்ட் எடுக்கலை. இன்றைக்கி காலையில் மறுபடியும் பிளான்ட்டை ஏற்றிட்டு இருக்கும்போது நானும் எங்கள் அண்ணன் உள்ளே இருந்தோம். வந்து அத்திமீறி அடிச்சு தாக்குனாங்க, கழுத்தில் அடிச்சிருக்காங்க. நான் ஏசார் நம்பர்லாம் வச்சுருக்கேன். லாரி விட்டு எங்கள் ஹஸ்பண்டை பிடிச்சி அடிச்சிருக்காங்க, மூக்கில் குத்தி ஜிஎஸ் அட்மிட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இவங்கள மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு, அதனால் இப்போ கமிஷன் ஆஃபீஸ்க்கு வந்து புகார் கொடுக்க வந்திருக்கேன். என் புகார் மேலே நான் சட்டப்படி நடவடிக்கை நான் கேட்டுக்கொள்கிறேன். வேறு எதுவும் கிடையாது. மேற்கொண்டு அவங்க என்கிட்ட வந்து கொலை முயற்சி பண்ணி கொலை அடிக்கடி மிரட்டுறாங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்துட்டு குடும்பத்தோடு வந்து மிரட்டுறாங்க. வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவை எல்லாத்தையும் மிரட்டுறாங்க. எனக்கு வந்து அவங்கள்ட்ட தக்க பாதுகாப்பு வேணும், அவ்வளோதான். திமுகவினரின் தொடரும் இந்த அராஜகம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கடந்த 4 வருடங்களில் 75 லட்சம் வரை குவாரி உரிமையாளரிடம் இருந்து இந்த திமுக வட்டச் செயலாளர் வசூலித்திருப்பதாக தெரிகிறது. திமுகவினருக்கு கப்பம் கட்டினால்தான் தமிழகத்தில் தொழில் நடத்த முடியும் என்று எழுதப்படாத விதி இருக்கிறது. விசாரணை வலயத்தில் இருந்து ஊழல்வாதிகளை காப்பாற்ற மக்கள் வரி பணத்தில் உச்சநீதிமன்றம் வரை செல்லும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தனது கட்சிக்காரர்களிடம் இருந்து பொதுமக்களை காப்பாற்ற எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. அனைத்து துறைகளிலும் ஊழல், கனிம வளங்கள் கொள்ளை, திமுக குறுநில மன்னர்களின் கட்டாய வசூல், யாருக்குமே பாதுகாப்பில்லாத சட்ட ஒழுங்கு சீர்குலைவு என இருண்ட காலத்தில் தமிழகம் தள்ளப்படுகிறது. ஆனால் இவை குறித்து எந்த கவலையும் இன்றி கனவுலகில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின்.